வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சாப்பாடு போட்டு செட் ஆகாது. அதனால என்ன இட்லி ஈட்டிங் காம்படிஷன் கூட்டு போறது, விநாயகர் சதுர்த்தி வந்து அங்க போய் இவனை விநாயகர் ஆக்கிறது, எல்லாம் சாப்பிடுறது கிடைக்குமேன்றதுனால ஜப்பான்ல பாப்பாங்க, உங்களுக்கு விசா தர மாட்டாங்க. பொதுவாக வேல்ஸ் ஃபிலிம்ல இருந்து வர படங்கள் எல்லாமே வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி தான் பண்ணணுன்றது ஒரு ஆசை. பட் சூமோ படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு படம் பார்க்கலாம்னா, நான் இது வரைக்கும் எந்த படம் என் நண்பர்லாம் இருக்க சென்னை 20 கூட சொன்னது கிடையாது. ஆனால் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். அவர் தான் அந்த கதையை வந்து ரொம்ப ரசித்தார், பயங்கரமாக ரசித்து அவர் எதையுமே பெருசாக நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் தான் எல்லாத்தையுமே இணைச்சி வச்ச இணைச்சி வச்சதுக்கு காரணமே அவர் தான். சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா கான்வர்சேஷன் ரொம்ப ஜாலியான கான்வர்சேஷன் இருக்கும் போது காரணம் என்னன்னா, இன்னைக்கு சம்மர்ல சூப்பரான ஒரு படம், குழந்தைங்களோட தியேட்டர்ல போயிட்டு ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு சோல்ஃபுல்லான ஸ்போர்ட்ஸ் டிராமா உங்களுக்காக வரப்போகுது. அதுக்காக என் கூட கோ ஆங்கர் அண்ட் எந்த டீம் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் விகடன் சார்பா வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஃபேமிலியா தியேட்டர் வந்து படம் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் இந்த சம்மருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்றீங்க. உங்களுக்கு எந்த டீமுக்கு விகடன் சார்பா வாழ்த்துக்கள். அஃப்கோர்ஸ் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டிரெக்டர் அப்படி ஆரம்பிக்கிறோம், ஒன் பை ஒன்னா இருக்கும். அண்ட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ரொடியூசர் சொல்லிடுறேன். டாக்டர் ஐசரி கணேஷ் அவரோட ஃபிலிம்ஸ் இப்போ பார்க்குற ஒவ்வொரு படங்களா நீங்க எடுத்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், சினிமாவுக்கு ஹார்ட் கோர் ஃபேனா இருந்தா மட்டும்தான் நல்ல படங்களை திரை கொண்டு வர முடியும். ஸோ தட் சினிமா, அதுவும் குறிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸை ஃபுல் பண்ணி தியேட்டர் கொண்டு வரலையா, தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் ப்ரொடியூசர், அதை பத்தி சொல்லுங்க. ஹவ் இஸ் இட்? இல்லை, பொதுவாக வேல்ஸ் ஃபிலிம்ல இருந்து வர படங்கள் எல்லாமே வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி தான் பண்ணணுன்றது ஒரு ஆசை. பட் சூமோ படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில்ட்ரன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சில்ட்ரன்ஸ்க்காகவே இந்த படம் எடுத்திருக்கிறோம். சிவா சொல்லவே வேண்டியதில்லை, அகில உலக சூப்பர் ஸ்டார். ஆமா, அவங்களோட பிரியா வந்து 3rd டைமாக ஜாயின் ஆகிருக்காங்க. ஸோ நிவாஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு, ஹோஸ்மேன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேட்டவுடனே இது ஒரு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா ஜப்பானில் போய் ஒரு ஃபுல் படமும் இந்த படம் எடுத்திருக்கிறோம். அதுக்கு வந்து குறிஞ்சி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் இல்லைன்னா இதை ஜப்பானில் அவ்வளோ இதுவாக ஷூட் பண்ணியிருக்க முடியாது. சில்ட்ரன்ஸ்க்கு குடும்பத்தோட சம்மரில் உட்காந்து பார்க்கறதுக்கு ஒரு ஜாலியான படமாக இருக்கும். நைஸ் சார், ரொம்ப ஒரு டீடைலான எக்ஸ்பிளனேஷன். ஒரே கேள்வியில எல்லா பதிலும் கிடைச்சிருச்சு எங்களுக்கு. அண்ட் கமிங் டு டிரெக்டர், ஏன்னா நீங்க விகடன்ல இருந்து வந்திருக்கீங்க, பிளஸ் சங்கர் சார் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க அத்தனை படங்கள். அண்ட் இப்போ ஒரு இது உங்களுக்கு இட்ஸ் 3rd ஃபில்ம் அஸ் டிரெக்டர். படத்தோட ட்ரைலர்லயே அது கதை சொல்றது இருக்கு இல்லையா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் திங். அந்த கதை ட்ரைலர் பாக்குறப்பவே சூப்பர்ப்பா, இங்க போய் பார்க்கலாம். அதனாலதான் இந்த மில்லியன் ரீச் 5+ மில்லியன் ரீச் போயிருக்கு, ஆடியன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. இந்த ஸ்டோரி நாட் எப்படி பிடிச்சிங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் டிராமா ஹவ் இட் டிசைன்ட் இன் தி ப்ராஜெக்ட், எப்படி வந்து அந்த டிசைன்? எஸ் சார், ஃபர்ஸ்ட் இப்போ வரைக்கும் ட்ரெய்லர் வந்து ஒரு 8.9 வரைக்கும் வந்துருச்சு மில்லியன், நீங்க சொன்னதுக்கு அப்புறம். ஸோ அதிகமாக தான் இருக்கு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நான் ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ண விகடன் என்னுடைய தாய் வீடு, அங்கேயே பேசுறதுல சந்தோஷம் எனக்கு. ஓகே சார், இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா, நான் விகடனில் ஒர்க் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நான் மனிதர்கள் பகுதி எழுதிட்டு வந்தேன். ஓகே, அதில் கூட மகாலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் அனாதையாக தெரிவாங்க. ஓகே, அவங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன், சின்ன சின்ன டாட்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நான் சில டிவி கமர்ஷியல்ஸ்லாம் பார்க்கும்போது, சில கிரிக்கெட் டேட்லாம் நடக்கும்போது சும்மா ஒரு ரெஸ்ட்லர் வருவாங்க. இதில் சின்ன பசங்களாம் ஓடி வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போவாங்க. இது ஒரு பெரிய அட்ராக்ஷன் எனக்கு. இதவே நம்ம ஊரில் விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்து அது பண்ண ஐடியா தான் அது. ஓகே, நிவாஸ் கே பிரசன்னா, ஏன்னா உங்களோட ஆல்பம் எடுத்துக்கிட்டாவே ஃப்ரம் சேதுபதியா இருக்கட்டும், கொஞ்சி பேசுறவா இருக்கட்டும், இப்போ நிரா வந்த மீரா அதில் டக்கர்ல வந்து சாங் இருக்கட்டும், இந்த சாங் வந்து ரிப்பீட் மோட்டரா லிரிக்கலா பாட வைக்கிற எபிலிட்டி இருக்கிற மியூசிக் டைரக்டர்ல யூ ஆர் ஒன் அமௌண்ட். Get stuck in your head his music. அவ்வளோ சோல்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அக்கார்டிங் டு ஒர்க் இன் தி ஸ்போர்ட்ஸ் டிராமா, இதுக்கு சம்டைம்ஸ் சைலன்ஸ் ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய வரும். ஏன்னா சில எமோஷன்ஸ்ல, எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்ல அந்த ஸ்போர்ட்ஸ்ல ட்ராமால ஒரு சக்ஸஸ் மொமெண்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் மியூசிக் பண்றதுக்கு யூ ஹேவ் லாட் ஆஃப் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். வாட் இஸ் இட்? ரிசர்ச் ஒன்று எனக்கு இந்த
கதைக்களமே புதுமையான கதைக்களம். இந்தியன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சென்னை மகாபலிபுரம் சைடில் நடக்குது. உங்களோட தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டாக ஜப்பானில் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து புதுமையான இடம், அதை எவ்வளோ தூரத்துக்கு இன்டர்நேஷ்னலாக ப்ரெசென்ட் பண்ணுன்றது எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. ஓகே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து சார் ஆகட்டும், சிவா சார் ஆகட்டும், ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஃபிலிமில் வந்து இது என்னென்னா வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு இதுவாக இருந்தது அந்த டைம், கோவிட்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து திருப்பி எடுத்து நாங்கள் ரீஒர்க் பண்ணோம் அந்த ஃபிலிமை, புதுசு பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இப்போ வந்து ஒரு ப்ராடக்டாக இப்போ வெளில வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி இவர் நிவாஸ் எப்படி இங்கே வந்தாருங்கிறது சொல்லிடுறேன். ஓகே. நானும் பிரதரும் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நாங்கள் இன்னும் 4 நாளில் நாங்கள் வந்து ஒரு பாட்டு கொடுத்தே ஆகணும். நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணிட்டோம், பாட்டுக்காரனா ஷூட்டிங் போய் ஆகணும். மியூசிக் டேரக்டர் ஃபைனல் ஆகலை, லாஸ்ட் மினிட். இப்போ பிரியா கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க தான் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஓகே. நிவாஸ் அப்போ ஏற்கனவே அவர் திகடியில் அந்த பாட்டு விண்மீன் பாட்டு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் அடிக்கடி நாங்கள் ஜப்பானில் லொக்கேஷன் பார்க்கும்போது லாங் டிஸ்டன்ஸ்லாம் அந்த பாட்டு ரிப்பீட் பண்ணி கேட்டுகிட்டே இருப்போம். ஓகே. அப்போ ரொம்ப 2 பேருக்குமே ஹாப்பி ஆகிடும். உடனே இமீடியட்டாக கேள்வியே இல்லை, உடனே அவரும் ரொம்ப ஹம்பிளாக வந்தார், வேற ரேஞ்சில் கொடுத்தாரு படத்துக்கு ரிசல்ட். ஆக்சுவலி நம்ம ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் கேட்போம் இல்லையா, அது மாதிரி ஃபீல் குட் மியூசிக்ல ஹி இஸ் வெரி குட் அட் இட். ஓகே ப்ரோ, இப்போ நான் உள்ள வந்துறேன், டெக்டன் பண்ணிடலாம். என்ன மேட்டர் அப்படின்றது. அகில உலக சூப்பர் ஸ்டார் என்டரிங் இன்டு திஸ் கான்வர்சேஷன். எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், இது ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிடுறேன். சூமோ அப்படின்ற ஒரு ஃபிலிம் இது. ஏன்னா இது சூமோவை பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு, நிறைய ஃபீச்சர் ஃபிலிமாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன் தேங்க்ஸ் ஓசிமென். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இனிஷியல் பண்ணி ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி என்கிட்ட வந்து கதை சொன்னார். நல்லா இருக்கு ப்ரோ, இது நல்லா பெருசாக பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும், இது சின்னதாக பண்ண முடியாது. பெருசாக பண்ணுறது தான் யார் ரொம்ப முக்கியம், பெரிய ப்ரொடியூசர் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஓகே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு விடிவி நானும் திருப்பி பேசும்போது திருப்பி சும்மா பண்ணலாம் அப்படின்னு ஒன்று. விடிவி வாஸ் ஆல்சோ வெரி வெரி ஸ்ட்ராங், நல்ல ப்ரொடியூசர் வேணும் அப்படின்னு ஒன்று. நாங்கள் ஐசரி சார் ஃபோன் பண்ணோம். அப்போ அவர் இந்தியாவில் இல்லை, அவர் சைனாவில் இருந்தார். இது மாதிரி சார் ஒரு சுமோ ஐடியா அப்படின்னு ஒன்றுமே பேசல, ப்ளீஸ் கேரி ஆன் அப்படின்னாரு. அவர் இதெல்லாம் பேசியிருந்தா கூட நம்ம சந்தோஷப்படலாம். கேரி ஆனா ரொம்ப பயமாயிடுச்சு, என்னன்னா இது நம்ம நம்பி இது பண்ணிட்டாரு, இப்போ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம் இல்லை. ஸோ அப்புறம் ஜப்பான் போய் ஷூட் பண்ணால் அங்கே தெர் ஆர் பீப்புள் ஹூ ரியலி ஹெல்ப் அஸ். குறிஞ்சி சார், அப்புறம் ஹரி அண்ட் அஜய், அவங்களாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஷூட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சூமோலாம் வந்தார். இப்போ நான் கம் டு த மியூசிக். அப்புறம் பிரியா கேம் ஆன் போர்ட். பிரியான்னு வி ஆர் ஸோ ஹாப்பி. அண்ட் மியூசிக் டைரக்டர் என்னன்னா ஒரு 2 நாளில் ஒரு பாட்டு எடுக்கணும். அந்த பாட்டு வந்து ஒரு விநாயகர் சாங். ஓகே, ஏன்னா இவருக்கு சாப்பாடு போட்டு செட் ஆகுது எங்களுக்கு. அதனால என்ன பண்ணுவோம்னா உண்மைதான், ஏன்னா வந்து இவருக்கு சாப்பாடு போட்டு செட் ஆகாது. அதனால என்ன இட்லி ஈட்டிங் காம்படிஷன் கூட்டு போறது, விநாயகர் சதுர்த்தி வந்து அங்கே போய் இவனை விநாயகர் ஆக்கிறது, எல்லாம் சாப்பிட்றது கிடைக்குமேன்றதுனால. ஸோ இதை நான் வந்து இவர்கிட்ட ப்ரீஃப் கொடுக்குறேன். ஒரு 2 டேஸில் 2 டியூன் அனுப்பிச்சாரு, ஒரு டியூன் செலக்ட் பண்ணோம். இன்னைக்கு சொல்கிறேன், சார் பேரும் கணேஷ் தான். இனிமே வரப்போகிற விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்குமே இந்த பாட்டு வந்து எல்லா கோயிலையும் வரக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும், எல்லார் வீட்லையும் ஒலிக்கிற ஒரு பாட்டாக இருக்கும். ப்ரோ இன்னைக்கு நமக்காக இது எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சா பாத்தீங்களா, இதான் மேட்டர். அதே மாதிரி இந்த பாட்டை எழுதுறது வந்து மோகன்ராஜன். அற்புதமான வரிகள் எல்லாமே. விநாயகருக்கு இதுக்கு மேலே எழுத முடியாத அளவுக்கு எழுதியிருக்காரு. தேடும் தேடல் தேடி வரும் போதும் பாதை மாறி வரும் யாவும் மாற்றி காட்டும் ஞாபமே, நூலில் ஆடும் உண்மை என வாழும் இந்த வாழ்க்கை அதை நீயே ஆட்டி வைக்கிறாய் நாளுமே, உன்னையே நாடினோம் உன் புகழ் பாடினோம், எம் கரம் வேண்டினோம் உன் வரம் வேண்டினோம். தலைவர் வந்து சுமோ. You enjoyed it? Good? How is this song? அவர் அங்கிருந்து காலியா காரோ போட்டுட்டு இருக்காரு. How did you dance for the song? Oh, you dance for the song. Do some அந்த லைன் தான் அத மட்டும் பாடுங்க, டான்ஸ் செட் ஆகும். you just Do you dance. remember the song? sit and just Sorry, dance. கஜமகள் நான் கமிங் டு பிரியாவுக்கு முன்னாடி சுமோ பத்தி பேசிடலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃபிலிம்ல ஒரு புல்லிங் ஃபேக்டர், ஏதாவது ஒரு விஷயம் புதுசா ஒரு எலிமெண்டா பார்ப்போம், ஒரு கேரக்டராவோ இல்ல அதுல இருக்க ஏதாவது நியூவான்சஸ் ஏதாவது புதுசா இருக்கான்னு. சுமோ தான் என்டையர் ஃப்ரேமா பாக்குறப்போ சம்வாட் இவர் வந்தாவே ஒரு ஜாலியா இருக்கும்,
ஒரு நம்ம ஜாக் ஜான் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கோம், கோல் கீப்பர் மட்டும் கோல் கீப்பர் மறைச்சு நிற்பார் இல்லையா, அந்த மாதிரி படங்கள்லாம் ஹிட் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஹியூமரை எலிவேட் பண்றப்போ அவருக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் எப்படி மாறிச்சு? ஏன்னா அவர் ஆல்ரெடி ஜான்விக் கூட எல்லாம் ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு, பார்த்தா என்ன ஜான்விக் தலைவரை அந்த லெவலுக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. ஹவுஸ் இட் தட்? என்னன்னா இப்போ சிலர்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும்ல, அவங்க சிரிச்சா நம்ம சிரிப்போம், நம்ம அவங்க சோகமானா நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபேஸ். இந்த ஃபேஸ் பாருங்க. Can you smile? Yeah, nice. Can you be sad? Oh. Sad. See, Oh. இப்படி இருந்தா நம்மளே No, I am good boy. yeah You be speak happy. Tamil, right? Yes, yeah. So எல்லாமே அவர் பண்ணுவாரு. Okay. இப்போ ஆக்சுவலா விகடனுக்காக ஸ்பெஷலா நாங்க வந்து இன்னொரு விஷயம் கூட வச்சிருக்கோம். Yeah. He sang. Now you sing the song, Tamil song. Okay? It's your time to sing. Okay, Yeah. it's time. இப்ப பாட Sumo பாரு. singing. Yeah. Sumo singing. எதிர்பார்க்காத பாட்டு. I need Priya action சொல்லுங்க. Priya will going to say action and then you have Okay, to say, ready? start singing. Yeah, ready? நான் எப்படி ஆக்ஷன் சார் இல்ல, நீங்க இல்ல, இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க அங்கதான் ஆங்கரா இருக்கீங்க. ஓகே சார் உங்களுக்கு, ஓகே உங்களுக்கு. சார் 1 2 3 ஆக்ஷன் காதலும் கசக்கிதையா பரபர காதலும் கசக்கிதையா மானந்தா லபு லபு லாதிக்கு லபு துலாதி குடிக்கோ. சுகுமார். Okay. இதுக்கு reality எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பாட்டு எப்படி உங்களுக்கு தெரியும்னா, சார்? எங்க ஊர்ல இது இங்க இது வந்து நாங்க இருக்கிற இடத்துல வந்து என்னன்னா மிஸ்டர் குருங்கி சார் இருக்காங்க. அவங்க தான் ஜப்பான்ல ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. சாருடைய நண்பர். அவர் வந்து அடிக்கடி பாட்டு பாடுவார். Okay. இந்த காதல் கசக்கதையா பாட்டு அடிக்கடி பாடிக்கிட்டே இருந்தாரு. இவர் கேட்டு கேட்டு அந்த பாட்டு பழகிட்டாரு. அப்படியே வந்து எவ்ரிடே ஷூட்டிங் ரொம்ப தூரமா போனோம். So அதெல்லாம் அந்த வண்டியில அவர் பாடுவாரு. அதை கேட்டு கேட்டு இவர் பாடிட்டு என்ன ஆச்சுன்னா நம்ம படத்துல இந்த பாட்டு வருதுன்னு நினைச்சிட்டாரு. அப்புறம் கேட்டாரு நம்ம எப்ப ஷூட் பண்ண போறோம் கேட்டாரு. ஏன்பா அது ஆல்ரெடி வந்த பாட்டு. நாங்க இப்போதான் சொன்னோம் அவருக்கு இது லவ் ஃபெயிலியர் சாங்னு. தமிழ் நேச்சே கத்தா உத்தரஸ்காரோ. பாத்தீங்களா? அப்படி presence of mind. இந்த இன்டர்வியூ ஜப்பான்ல பாப்பாங்க, நாங்க உங்களுக்கு விசா தர மாட்டாங்க. அண்ட் பிரியாவோட ஒவ்வொரு ஃபிலிம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் படம் வந்து அந்த இதுவும் ஹிட் ஆச்சு. ஏன்னா அது ஈவன் தோ இட்ஸ் லேட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது ஆடியன்ஸ் போய் தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ ஒர்க்கிங் இந்த ஃபிலிம், ஏன்னா இது காம்பினேஷனே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு யங் வைப்ல இருக்கவங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ண ஒரு சீனியர் டைரக்டர் இருக்காரு. ஸோ ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி See, சொல்லுங்க. I think நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இல்லையா, அண்டர்கன் ரிலீஸ் அண்ட் ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி ஆக்சுவலா கோவிட்ல நான் பண்ண சில ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் சம் ரீசன்ஸ் இப்போ எங்க சுமோவும் இப்போ ரிலீஸ் ஆகுது. ஒரு தெலுங்குல நான் பண்ண ப்ராஜெக்ட் டிலேட் பட் ஃபைனலி ரிலீஸ். ஸோ ஐம் ஜஸ்ட் ஸோ கிரேட்ஃபுல் டு தி யூனிவர்ஸ். ஏன்னா நான் ஒரு அவுட் சைடர். நான் இத்தனை வருஷம் இருக்கனாலும் ஐ டோன்ட் ஃபீல் லைக் அன் இன்சைடர், ஐ ஃபீல் லைக் அன் அவுட் சைடர். ஸோ எனக்கு the producers the most important. அவங்க போடுற காசு, பிகாஸ் நாங்க வெறும் சம்பளத்துக்காக தான் வேலை செய்யறோம். ஸோ அவங்க போடுற காசு அவங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். அண்ட் ஆல்சோ ஐ ஹோப் தட் தே மேக் அ லாட் ஆஃப் ப்ராஃபிட். So அதனாலே I'm picky with the films that I do, that I want to make sure that the audience will enjoy it. ஏன்னா his investment is அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காசை earn பண்ணி இதுல போடுறாரு. For us it's all our passion, but for him this is also a job, இல்லையா? So for him that the film is releasing, I'm very happy, sir, that and the timing, Shiva சொன்ன மாதிரி, the universe just conspires for the perfect timing. Summer holidays la வருது. So I think உங்க ஃபேமிலியும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. So I think all the alignment is happening for the movie to get an opportunity to get the results that we're hoping and we intended the film to have. நிவாஸோட ஏன்னா ரெண்டு பேரோட வைபுமே எனக்கு செமையா மேட்ச் ஆகும்னு தோணுது. ஒரு பக்கம் ஹியூமர் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஃபீல் குட் மியூசிக்ஸ் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா அது மேஜிக்கா தான் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரெசென்டபிளா வரும். அண்ட் கிவ் அண்ட் டேக் எப்படி இருந்துச்சு? அண்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் ரைட்டரோட அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு? நிவாஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு மியூசிக்கே வந்து பெரிய பிளெஸிங். பட் நிவாஸ் வந்து ஒரு டிவைன்லி பிளெஸ்டு மியூசிக் கம்போசர்ன்ற ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது. ஓகே, அது எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து படம் இல்லாமல் நாங்கள் நிறையா ஜாம்லாம் பண்ணியிருக்கோம் எங்கள் ஆஃபீஸ்லலாம். அப்போ அவர் டிவைன் மியூசிக், அவரோட முருகர் சாங்லாம் கேட்டிங்கன்னா கண்ணில் தண்ணி வராத ஆளுங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்னும் யூடியூப்ல இருக்குது, அதை போய் கேட்டு பாருங்க. அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் முருகர் சாங் எவர். ஓகே, அதனால தான் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து என்ன ஒரு பெரிய சேலஞ்ச்னா, வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம மகாபலிபுரம் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம இவரோட சேஞ்ச் ஓவர் இருக்குது. இந்த சேஞ்ச் ஓவரில் வி ஹாவ் டு யூஸ் த நேச்சுரல் ஜாப்பனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, கையே பிடிச்சிட்டு இருக்காரு, எப்படி அவர் போறாரு, திருப்பி எப்படி வராரு, ரிவைவல். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் பேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஜாப்பனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது சிம்பிளாக இருக்கும் சொல்கிறதுக்கு. பட் ஆனால் அங்கே ராஜமேனன் சார் இருந்தாலும் சரி, அங்கே இருக்க லொக்கேஷன் இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ என் லைஃப்பில் எப்போனே ஒரு விஷயம் நடந்துன்னு வச்சுன்னா அதை பற்றி நான் பேசவே மாட்டேன். இந்த படம் வரல, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போது ஒரு பியூட்டிஃபுல் டைமில் வருது. ஓகே, சம்மர் ஹாலிடேஸ், குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணக்கூடிய படம். இந்த படத்தில் ட்ரிங்க் பண்ணுற மாதிரியோ டபுள் மீனிங் எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்களாம் சேர்ந்து வீட்டிலேருந்து
ஃபேமிலியாக வந்து ஒரு படம் பார்க்கலாம்னா நான் இது வரைக்கும் எந்த படம் என் நண்பர்லாம் இருக்க சென்னை 20 கூட சொன்னது கிடையாது. ஆனால் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். நான் கேரண்டி. ஏன்னா கிட்ஸ் ஃபிலிம்ன்றது வந்து 100% நீங்க வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். we are happy to hear this. ஏன்னா ரொம்ப நாளா ஒரு ஃபேமிலியா போய் குழந்தைங்களாம் ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி படம் பார்த்து ரொம்ப நாள். ஸோ இதுவரைக்கும் ப்ரொடியூசர் தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்க. நான் ப்ரொடியூசர் தேங்க்ஸ் சொல்றேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட சன்னுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் நான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு கீ பர்சனாக இருந்திருக்காரு அந்த படத்துல. ஏன்னா வந்து அவர் திருப்பி படம் பார்த்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துட்டு படத்துல இன்புட்ஸ் சொல்லும் போது என் கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப அதிகமானது. சார் வீட்டில் ஒரு பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பா. சார் சார்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நிறைய கிராஃப்ட் மேக்கர்ஸ் பாக்குறேன் எல்லாருமே அப்கமிங் நிறைய ஆர்டிஸ்டையும் டைரக்டர்ஸையும் கிரியேட்டர்ஸையும் நீங்க என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க எஜுகேஷன் சைட்ல ஒரு பக்கம் அங்க அவ்வளவு பிஸியா இருந்தாலும் இன்டு சினிமா நியூ கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறீங்க. அஸ் அ ப்ரொடியூசரா ஹவு டு யூ ஃபைண்ட் கிரியேட்டர்ஸ், அந்த கிராஃப்ட் எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க? சரி, இப்போ எல்கேஜி படம் பிரபு, கோமாளி, பிரதீப் ரங்கநாதன், ஸோ இவங்கெல்லாம் வந்து நிறைய கிரியேட்டர்ஸு வெளியே தெரியாமல் இருக்காங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் நிறைய கிரியேட்டர்ஸை உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை, அல்டிமேட் கோல். அதனால தான் இப்போது விஜய் சித்து அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. ஓகே சார், அது என்ன மாதிரியான ஃபிலிமா வரும் சார்? அது ஒரு ஜாலியான படம். ஓகே, அகைன் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் போய் பார்க்குற மாதிரி. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ். ஓகே, கிரேட் சார். நீங்க சொன்ன மாதிரி எல்லா இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறீங்க. அண்ட் மோஸ்ட் சீனியர் டைரக்டர் மாதிரி அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி படங்களை வெளியே கொண்டு வருவாங்க. கதை சொன்னது யாருன்னா, நான் பிரதர்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கேப் ஆயிடுச்சு. ஒரு விடிவி சார்கிட்ட கதை சொன்னேன், விடிவி கணேஷ் சார்கிட்ட. அவர் தான் அந்த கதையை வந்து ரொம்ப ரசிச்சார், பயங்கரமாக ரசிச்சு. அவர் எதுவுமே பெருசாக நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் தான் எல்லாத்தையுமே இணைச்சி வச்ச, டாட் இணைச்சி வச்சதுக்கு காரணமே அவர் தான். சார்கிட்ட அவங்க தான் கொண்டு போனாங்க. சார் என்னன்னா, ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னா பணம்லாம் செகண்ட் மேட்டர் அவங்களுக்கு. நான் சொல்றேன், நீங்கள் சொல்கிறேன், வேல்ஸ் வந்து அவங்க நிறையா பிளான் வச்சுருக்காங்க. அவங்க எய்மே என்னன்னா, நல்ல, அதாவது மெயின் கண்டென்ட் தான் மெயின் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஆர்டிஸ்ட் கூட செகண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த கண்டென்ட்டுக்கு அவங்க பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கு சாரா, அதாவது மிகச்சிறந்த ரசிகர் அவர், ஒரே வார்த்தை. அதனால தான் அவர் எல்லாருமே போட்டிருக்காரு. ராஜீவ் மேனன் சார்லேருந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி யார் கேட்டாலும் ஓகேன்றாரு. டெக்னிக்கலி சவுண்டடா இருந்தது. ராஜீவ் மேனன் சாரோட ஃபிலிம் தெரியும், அவரோட ஃபிலிமோகிராஃபிஸ் தெரியும், அவரோட கிராஃப்ட், அவரோட ஷார்ட் டிவிஷன்ஸ் நமக்கு எல்லாருமே ஆடியன்ஸ் அவ்வளோ பக்குவமா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பர்சன்ஸ் டெக்னிக்கலி என்னென்ன விஷயம் புதுசா இருக்குங்கிறத கமெண்ட் பண்றாங்க ஆடியன்ஸ். கேட்கும்போது ஒரு பாயிண்ட் அப்புறம் நினைச்சேன், நான் இவ்வளவு கதை கேட்கிறேன், ராஜீவ் மேனன் சார் ஓகே சொல்லிட்டாரு. ராஜீவ் மேனன் சார் நம்ம பேசுற ராஜீவ் மேனன் சார் கிடையவே கிடையாது. நம்ம இப்ப அவர் இல்லாதனால நமக்கு வந்து ஒரு ஆனா ஒன்ஸ் இஃப் யூ நோ ஹிம், நோ ஹி இஸ் லைக் சூப்பர் என்தூசியாஸ்டிக். நம்ம கதை சொல்லி அது புரிஞ்ச உடனே மறுநாள் வந்து டெய்லி ஒரு 50 மெசேஜ் வரும் SMS. என்னன்னா வந்து இதுதான் சூப்பர் ஹிஸ்டரி, இதுதான் வேணும், வந்து அந்த அளவுக்கு டீப்பா போயிடுவார் உள்ள. ஸோ நாங்க என்ன ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது ஒரு பயம். இப்ப இவர் வேற வந்துட்டாரு, இவருக்காக நம்ம ஒர்க் பண்ண இன்னொரு பயம் வேற. அதனால ரொம்ப டபுள் சேலஞ்சிங் ப்ராஜெக்ட் இது ஆக்சுவலா. அபவுட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் பைசன் மாதிரியான ஒரு படமும் சோமோ மாதிரியான படமும் வேற வேற ஃபிளேவர். ஸோ தட் அதுக்கு ஒர்க் பண்ற எசன்ஸ் மட்டும் ஒன்றும் இல்லை. அந்த படத்துக்கு தேவையான விஷயத்துக்குள்ள நீங்கள் இன்டெப்த்தாக உள்ளே போனீங்கனாலே அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பிகாஸ் எனக்கு பைசன் வந்து சார் மாரி சாரும் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறதுனால எனக்கு அந்த ரூட்ஸ் பழக்கம். ஏன்னா நான் பிறந்தது அந்த ஊர் தான். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த ரூட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ரூட்டில் நான் ஸ்பேஸ்லேருந்து வரும்போது வந்து அதே தமிழ் சமயத்தில் இந்த எக்ஸ்ட்ரீமாக நமக்கு ஒரு நீஷ் வேணும், அந்த இன்டர்நேஷ்னல் நீஷ் வேணும். ஸோ தட் அது வந்து அது ஈஸி. ஒரு படத்துக்கும் அதுக்குன்னு ஒரு வேர்ல்டை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த படத்துக்கு தேவையான எசன்ஸை நம்ம எடுத்துருவோன்றது தான் என்னோட. ராம் சார் அப்ரோச் மாதிரி நீங்கள் தான் ப்ரொடக்ஷனிஸ்டாக பண்ணுறீங்கன்னா, சார் இதுக்கு சார் நம்ம ஜாலியாக நண்பர்களாக இருக்கல ஆஃபீஸ்க்கு வந்தார் சொன்னார். ஆமாம், ஸோ ஆனால் அந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இட்ஸ் ஐ வாஸ் வெரி ஷுவர் சார், இட்ஸ் ஃபீல் குட் ஹாப்பி ஃபிலிமாக இருக்கணும். ஏன்னா அந்த சைட் நம்ம போவோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போது ராட்டர்டாமில் வந்து 4 ஸ்க்ரீன் நடந்தது ப்ரீமியர். எக்ஸ்ட்ராடனரி ரெஸ்பான்ஸ். அண்ட் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட். டெஃபினட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். அண்ட் சூமோ இஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட். சூமோ வந்து இட்ஸ் லைக் எவ்ரிபடிஸ் லவ்வபிளாக இருக்கும். அது வந்து வேற ஒரு ஃபீலாக இருக்கும். டைரக்டர் ரோஸ்மேனுக்கு இந்த படைப்பு எவ்வளோ ஸ்பெஷல்? சரி ப்ரோ, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் எந்த படம் பண்ணாலுமே ஒரு காதல் கதை ஈஸியாக எழுதிடலாம், டக்குனு ஐடியா வந்துடும், அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். எந்த கதையுமே அப்படி. ஆனால் ஒரு சுமோங்கிற நிஜமான ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஜப்பானை சேர்ந்தவங்க ஆச்சு, அவங்களே இந்த மாதிரி படம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல.
ஃபர்ஸ்ட் இந்தியன் மூவின்னு சொல்லலாம். ஒரு இந்த மாதிரி குளோபலாக அப்பீல் ஆகக்கூடிய அந்த படம். இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ஃபாரினில் வச்சுட்டு வேறு ஹீரோ வச்சும் பண்ணிக்கலாம். அந்த பீச்சில் கிடைச்சிருக்காருன்னு இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே அப்ளை பண்ணக்கூடிய ஒரே எமோஷனை கொடுக்கும். ரெண்டு நாட்டுக்குடைய பாண்டிங்கை வந்து ஜாயின் பண்ணக்கூடிய எமோஷனல் ஃபிலிம். இது இந்த படம் குளோபல் ஃபிலிமாக தான் நான் பார்க்குறேன். அது எப்பயுமே என்னன்னா இதில் நான் பார்க்கும்போது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்பாங்கல்ல, அந்த இன்டர்நேஷனல் இதுதான். சுமோ, can you talk any Tamil word? One word. அவரே வச்சிருக்காரு. Tamil word. நம்ம எல்லாம் பேசும்போது அவர் தான் பேசுவார். Yeah, it's wind up. Yeah, you have to talk. Yeah. Hi, my name is Agira Ulaga Super Sumo. Okay. Cookies, Sumo Paramu, Paga Banga. Oh, Nakam. Sumo Paka Vanga. That will be more nice. Sumo Paka Vanga. கணபதி பாடுவாங்க. ಗಣ 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 ಗಣಪತಿ ಗಜಮುಗನ್ ಕಣಂಗಳಿ ನದಿಪತಿ ಗಣ 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 ಗಣಪತಿ ಉಣದರುள் ஒன்றே வெகுமதி. Nice. Thank you, Vikiran. So much and entire team க்கு once again Vikiran சார்பா வாழ்த்துட்டு ஒரு ஃபேமிலி டிராமா, ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா கொடுக்குறீங்க. அது ரொம்ப ஹாப்பி. இந்த படம் ஒரு வெற்றி அடையறதுக்கு Vikiran சார்பா. Thank you. so much. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.